ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்பர் சீரீஸில் லெக்சர் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லெக்சர் 1 அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா? இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நம்பர் சீரீஸில் உங்களுக்கு எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 நம்ம ஒரு 4 நம்பர் கொடுத்துட்டு 5வது நம்பர் என்ன அந்த மாதிரி கேட்கலாம். ஓகேவா? உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 1 + 2 + 3 இதோட சம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி சம்ஸ் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டோம். இன்றைக்கி இந்த மாதிரி கொஷின்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதில் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு சீக்வன்ஸில் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் ஆட் நம்பர் சீக்வன்ஸ், அதாவது ஒற்றைப்படை எண்களோட தொடர். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 61 63 65 அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? அப்போ பாருங்கள், ஒவ்வொரு நம்பரோட வித்தியாசம் எவ்வளோ, +2 +2 இது எவ்வளோன்னு தெரில, இதுவும் தெரில. ஓகேவா? அப்போ இது என்னவாக இருக்குன்னு கெஸ் வேணால் பண்ணலாம். +2 இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணலாம். ஓகே, அப்புறம் இதில் உள்ள நம்பர்லாம் பாருங்கள், எதில் முடியுது, 1 3 5 9ன்னு முடியுது. இது எல்லாமே என்ன நம்பர், ஆட் நம்பர், அதாவது ஒற்றைப்படை எண்கள். ஓகேவா? அப்போ இது என்ன நம்பராக இருக்கும், 67. ஓகே, இதே மாதிரி ஈவன் நம்பர் சீக்வன்ஸ் 100 102 104 இந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகேவா? 106 108. ஸோ இதோட ஆன்சர் என்னது, 106. ஸோ இது என்ன சீக்வன்ஸ், ஈவன் நம்பர் சீக்வன்ஸ், அதாவது இரட்டைப்படை எண் தொடர். ஓகேவா? இரட்டைப்படை எண் தொடர்னா 0 2 4 6 8 இந்த மாதிரி நம்பரில் முடிகிறது. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, +2. 102லேருந்து 104 எவ்வளோ கூடி இருக்குது, +2. இதிலேருந்து இது +2, இதிலேருந்து இது +2. ஓகேவா? எப்படினாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க சீக்வன்ஸை. பட் கான்செப்ட் இது தான். இது ஒற்றைப்படை எண் தொடர், இது இரட்டைப்படை எண் தொடர். ஓகேவா? அடுத்த பகா எண்ணா என்னென்னு நேரத்தே பார்த்துட்டோம். ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்னால் என்னது, அதுக்கு 2 டிவைசர் தான் இருக்கும். ஓகேவா? 1 1 செகண்ட் ஒன் அந்த நம்பரே. ஓகேவா? எந்த ஒரு ப்ரைம் நம்பர் எடுத்துட்டாலும் அந்த டிவைசஸ் என்னவெல்லாம் இருக்கும், 1ஆகவும் அந்த நம்பராகவும் மட்டும்தான் இருக்கும். அதுதான் ப்ரைம் நம்பர், பகா எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பகா எண் தொடர் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 13 17 19 -29 இப்படி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் என்ன நம்பர் வரும் அப்படின்னு நீங்கள் லாஸ்ட் இதில் பண்ணும்போது +2 +2ன்னு சொல்லிட முடியாது. இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இதோட வித்தியாசம் பாருங்கள், +4 இது +2 இது எவ்வளோன்னு தெரியல. ஓகேவா? இதுலேருந்து இது எவ்வளோ மொத்தமாக போயிருக்கு, +10 கூடி இருக்குது. அப்போது உங்களால் எந்த கன்க்ளூஷனுமே பண்ண முடியாது. ஓகேவா? அப்போது இந்த மாதிரி எதுவுமே கன்க்ளூட் பண்ண முடியாமல் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னா அது என்ன சீக்வன்ஸாக தான் இருக்கும் அப்படின்னா பகா எண் தொடர், அதாவது ப்ரைம் நம்பர் சீக்வன்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போது 13ஓட டிவைசர் யாரெல்லாம், 13ஓட டிவைசர் 13 என்ன வாய்ப்பாடுலாம் வரும், 1 வாய்ப்பாடுலேயும் 13 வாய்ப்பாடுலேயும் தான். இதே மாதிரி தான் இதில் இருக்க எல்லா நம்பருமே. ஓகேவா? அந்தந்த வாய்ப்பாடுலேயும் 1 வாய்ப்பாடுலேயும் மட்டும்தான் வரும். அப்போது 19லேருந்து 29க்குள்ளே எந்த நம்பர்லாம் பகா எண் அப்படின்னு பாருங்கள். 19 to 29க்குள்ளே உள்ள நம்பர்லாம் எழுதுங்க. 20 21 22 23 24 25 26 27 28 29 அங்கே கொடுத்துருக்காங்க. இல்லை முதல்ல என்ன பண்ணால் ஈவன் நம்பர் எல்லாத்தையும் அடிச்சிடணும், இரட்டைப்படை எண்கள் எல்லாத்தையும். ஏன், இரட்டைப்படை எண்கள் எல்லாம் 2ஆம் வாய்ப்பாடில் வரும். ஓகேவா? அப்போ ஈவன் நம்பர் எல்லாமே கிடையாது. ஓகே, அப்போ மிச்சம் உள்ளதில் தான் ஏதோ ஒன்று ஆன்சர். இதில் இந்த 21 என்ன இருக்கும், 3ஆம் வாய்ப்பாடில் வரும். அப்போ அது கிடையாது. அப்புறம் 25 5ஆம் வாய்ப்பாடில் வரும், அதுவும் கிடையாது. அப்புறம் 27 அதுவும் 3ஆம் வாய்ப்பாடில் வரும், கிடையாது. அப்போது நம்மளோட ஆன்சர் என்னது, 23. ஸோ ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு புரியுதா? இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பருக்குள்ளே உள்ள வித்தியாசத்தில் உள்ள எல்லா நம்பரையும் எழுதிக்கணும். இந்த 2 நம்பருக்குள்ளே உள்ள எல்லா நம்பரையும் எழுதிட்டு எது ப்ரைம் நம்பர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? எது எது டேபிளில் வராது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு கண்டுபிடிச்சா போதும். லாஸ்ட் ஒன் காம்போசிட் நம்பர். காம்போசிட் நம்பர் அப்படின்னா பகு எண். பகு எண்ணா மற்ற வாய்ப்பாடுலேயே வரக்கூடிய எண்கள். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 6 8 9 10 12 14 15 இந்த மாதிரி இருக்கிறது. ஓகேவா? இதில் பாருங்கள், இதில் லாஜிக்கே இருக்காது. இது +2 இது +1 இது +1 இது +2 இது +1 இப்படி இருக்குது.
அப்போ அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு நமக்கு கெஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே +1 ஆக்சுவலாக சீக்வன்ஸ் வந்து சேமாக வருது. +1 போட்டால் 16. பட் இதில் உள்ள நம்பர்லாம் பாருங்கள் எந்தெந்த நம்பர்லாம் விட்டுட்டு எழுதியிருக்கோம் அப்படின்னு. 6க்கும் 8க்கும் நடுவில் என்ன நம்பர் விட்டுட்டு எழுதியிருக்கோம்? 7. 10க்கும் 12க்கும் நடுவில் 11. 12க்கும் 14க்கு நடுவில் 13. ஸோ நம்ம விட்டுட்டு எழுதியிருக்க நம்பர்லாம் என்ன நம்பர் அப்படின்னா ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைம் நம்பர்லாம் விட்டுட்டு எழுதுறது தான் என்னது? காம்போசிட் நம்பர் சீக்வன்ஸ். அப்படின்னா நம்மளோட ஆன்சர் என்னது? அடுத்த காம்போசிட் நம்பர் 16. ஏன்னா 16 2ஆம் பார்ட்லேயே வரும். ஸோ 16. ஓகேவா? ஸோ இதுதான் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து ஸ்கொயர் நம்பர் சீக்வன்ஸ். இந்த ஸ்கொயர் நம்பர் சீக்வன்ஸுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா 1 ஸ்கொயர்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 10 ஸ்கொயர் வரைக்காவது படிச்சிருக்கணும். இல்லை ஈவன் 16 ஸ்கொயர் 20 ஸ்கொயர் வரைக்கும் கூட படிக்கலாம். ஓகேவா? 1 ஸ்கொயர்லேருந்து 20 ஸ்கொயர் வரைக்காவது ஆன்சர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, 1 ஸ்கொயர்னால் என்னது? 1 2 டைம்ஸ் எழுதி மல்டிப்ளை பண்ணுறது. ஸோ 1. 2 ஸ்கொயர்னால் 2 2 டைம்ஸ் எழுதுறது. 2 2s are 4. 3 ஸ்கொயர்னால் 3 2 டைம்ஸ் எழுதி மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 3 3s are 9. இதே மாதிரி எனக்கு எது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும்? 20 ஸ்கொயர் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். சிமிலர்லி கியூபிக் நம்பர் சீக்வன்ஸ் இதுக்கு 1 க்யூப்லேருந்து 10 க்யூப் வரைக்காவது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 1 க்யூப்னால் என்ன அர்த்தம்? 1 க்யூப்னால் 1 3 டைம்ஸ் எழுதி மல்டிப்ளை பண்ணணும். 1 எத்தனை டைம் எழுதி மல்டிப்ளை பண்ணால் 1 தான். 2 க்யூப்னால் 2 3 டைம்ஸ் எழுதி மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 2 × 2 × 2 ஆன்சர் 8. 2 2s are 4. 4 2s are 8. ஓகேவா? அப்புறம் 3 க்யூப்னா 3 3 வாட்டி எழுதி பெருக்கணும். 3 9 9 3 27. ஓகேவா? இப்படி எழுதுறது தான் கியூபிக் நம்பர். இந்த மாதிரி க்யூப்பில் போட்டு எழுதுறது. ஸ்கொயர் நம்பர்னால் இந்த மாதிரி எழுதுறது. ஸோ எனக்கு எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்? 1லேருந்து 20 ஸ்கொயர் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். சிமிலர்லி 1 க்யூப்லேருந்து 10 க்யூப் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ சம் பார்க்கலாம். அப்போ இதில் சீக்வன்ஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஒன்று இந்த மாதிரி ஈஸியாக கொடுக்கலாம். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் ஸ்கொயர் தானே. 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் இந்த மாதிரி கொடுத்துட்டு அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டால் ஈஸி இல்லையா? 4 ஸ்கொயர் அப்படின்னு. பட் இவ்வளோ பேசிக்காக கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு ஜென்ரலாக ஆன்சரே கொடுத்துருவாங்க. 1 4 9 16 அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்போது நீங்கள் கொடுத்துருக்க நம்பரில் லாஜிக் தேடினீங்க அப்படின்னா எதுவுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே +3 இங்கே +5 ஓகே +7. அப்போ இது வந்து +9 கெஸ் பண்ணி எழுதிடலாம் இல்லையா? ஓகே தான். அப்போது இங்கே +9 போட்டோம் அப்படின்னா 25 வந்துடும். ஒன்று இப்படி எழுதுங்க. அப்படி இல்லைனா இது என்ன நம்பர்னு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடணும். 1ங்கிறத 1 ஸ்கொயர்னு எழுதலாம். 4 2 ஸ்கொயர்னு எழுதலாம். 9 3 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 4 ஸ்கொயர். ஸோ ஆன்சர் என்னது? 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 25. ஓகேவா? இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். கியூபிக் நம்பரில் ஃபார் எக்ஸாம்பிள் 64 125 343 இப்படி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 4 5 6 7 3 6 28 34 ஓகே. ஒருவேளை இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக மூவ் ஆச்சு அப்படின்னாலே எய்தர் அது க்யூப் இல்லைனா ஸ்கொயராக தான் இருக்கணும். ஓகேவா? அப்போ ஏதோ ஒரு நம்பரோட க்யூப் ஸ்கொயரில் தான் இது மூவ் ஆகுது அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிடணும். நீங்கள் 1 க்யூப்லேருந்து 10 க்யூப் வரைக்கும் மனப்பாடமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை ஆன்சர் சொல்லிடலாம். 4 க்யூப் இது 5 க்யூப். அப்போ ஆன்சர் என்னது? 6 க்யூப். இது 7 க்யூப். ஓகேவா? அப்போ 6 க்யூப்னால் 6 3 வாட்டி எழுதி பெருக்கணும். அப்போ 6 6 36 36 × 6 216. ஸோ ஆன்சர் என்னது? 216. ஓகேவா? புரியுதா எப்படி சம் பண்ணுறோன்னு? புரியுதா? நெக்ஸ்ட் ஃபிபோனசி சீக்வன்ஸ். ஃபிபோனசி சீக்வன்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் 2 இப்படி எழுதுகிற இப்போ தான் ஃபிபோனசி சீக்வன்ஸ். ஃபிபோனசி சீக்வன்ஸ்னால் பாருங்கள், இந்த முதல் 2 டேர்மையும் கூட்டுங்க. 1 + 1 அதுதான் நம்மளோட 3வது டேர்ம். ஓகேவா? 1 + 1 என்னது? 2. இந்த 2 டேர்மையும் கூட்டினா இதுதான் என்னோட 3வது டேர்ம். ஓகேவா? அப்புறம் இந்த 2 டேர்மையும் கூட்டினா அதுதான் என்னோட 4வது டேர்ம். இது பேர் தான் ஃபிபோனசி. ஓகேவா? 1 + 2 என்னது? 3. அப்புறம் இது 2ஐயும் கூட்டினா 2 + 3 அதுதான் நம்மளோட 5. அப்புறம் இது 2
3 + 5 8. அப்போ அடுத்து என்ன வரணும்? இது ரெண்டையும் கூட்டணும். 8 + 5 ஆன்சர் என்னது? 13. நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணோம். அப்போ என்ன பண்ணணும்? 13 8 ஆட் பண்ணி பார்க்கணும். 13 + 8 21. ஸோ ஆன்சர் கரெக்டு. ஓகேவா? இது பேர் ஃபிபோனசி சீக்வன்ஸ். மறந்துடக்கூடாது. என்ன பண்ணணும்? 2 டைமாக ஆட் பண்ணால் 3ஆவது டைம் கிடைக்கும். அடுத்து ட்ரை சீக்வன்ஸ். ட்ரை சீக்வன்ஸ் அப்படின்னா 3 நம்பராக ஆட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த 3 நம்பரே ஆட் பண்ணோன்னா என்ன வரும்? 1 + 2 + 3 6. 6 அடுத்த நம்பர். அப்புறம் இது 3ஐயும் கூட்டுங்க. 2 3 5. 5 + 6 எத்தனை? 11. புரியுதா என்ன பண்ணுறோன்னு? அடுத்து இந்த 3 நம்பரே கூட்டுங்க. 11 + 6 + 3 2ஐயும் கூட்டினா 9. 9 11 20. ஸோ இந்த ஆன்சர் வருது. அடுத்து இது 3ஐயும் கூட்டணும் அப்படின்னா 20 + 11 + 6 31 6 37. ஸோ இந்த நம்பர் வருது. அப்போ என்ன பண்ணணும்? கடைசியாக இது 3ஐயும் கூட்டணும். 37 50 37 20 11 கூட்டணும் அப்படின்னா இது 57, இது ஒரு 11 68. ஸோ ஆன்சர் என்னது? 68. ஓகேவா? இது ஒரு டைப். 6வது டைப் என்ன அப்படின்னா 2 சீக்வன்ஸோட காம்பினேஷன். இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு சீக்வன்ஸில் நிறைய நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் காம்பினேஷன் ஆஃப் 2 சீக்வன்ஸாக இருக்கும். அப்படின்னா 2க்கு மேலே உள்ள சீக்வன்ஸாக இருக்கும். ஓகேவா? நான் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு நடுவில் ஏதாவது லாஜிக் இருக்கான்னு பாருங்கள். இது +1, இது +5, இது திருப்பி என்ன ஆயிடுச்சு? -4, திருப்பி இது +22. இங்கே பாருங்கள், எந்த லாஜிக்குமே இல்லை. ஒரே மாதிரியே மூவ் ஆகலை பாருங்கள், வித்தியாசமாக மூவ் ஆகுது. அப்போது இதை என்ன பண்ணணும் அப்படின்னா 2ஆக பிரிக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். ஓகே, இதை 2ஆக பிரிச்சு இல்லைங்க. எப்படி பிரிக்கணும்னா இந்த டேர்மெல்லாம் ஒரு சீக்வன்ஸாக பிரிக்கணும், ரிமைனிங் உள்ள டேர்மெல்லாம் ஒரு சீக்வன்ஸாக பிரிக்கணும். ஓகேவா? அப்போ முதல்ல ரவுண்ட் பண்ண எல்லாம் ஒரு சீக்வன்ஸாக மாற்றுங்க. 3 9 27 81. ஓகே, இதெல்லாம் ஒரு சீக்வன்ஸ். ஆன்சரும் இதே சீக்வன்ஸில் தான் இருக்குது. அப்போ இதில் தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இன்னொரு சீக்வன்ஸ் என்ன இருக்குது? இன்னொரு சீக்வன்ஸ் சும்மா உங்களுக்கு குழப்பறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. 4 5 6 7. அதில் நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறதில்ல. ஆன்சர் எதில் இருக்குது? இந்த சீக்வன்ஸில் தான் ஆன்சர் இருக்குது. ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். இப்போ இதிலேருந்து இது எவ்வளோ கூடி இருக்குதுன்னு பாருங்கள். இதிலேருந்து இது 3 3ஆல் பெருக்குனா என்ன வரும்? 9. திருப்பி 9 3 27. திருப்பி 27 3 81. அப்போது நம்ம பேட்டர்ன் கிடச்சிருச்சு. பேட்டர்ன் என்னது? 3 3ஆக பெருக்கி எழுதணும். அப்போ 81 × 3 1 3 3 3 24. ஸோ ஆன்சர் என்னது? 243. புரியுதா எப்படி பண்ணுறோன்னு? காம்பினேஷன் ஆஃப் 2 சீக்வன்ஸாக செக் பண்ணோம். நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருந்தாலே இதில் 2 சீக்வன்ஸ் ஆயிடுச்சு. சில நேரத்தில் 3 சீக்வன்ஸாக இருக்கும். 3மே வேறு சீக்வன்ஸாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? 3 3ஆக எடுத்துக்கணும். ஓகேவா? புரியுதா? நான் இப்போ ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். 4 5 7 10. ஓகே, இது பாருங்கள், நிறைய நம்பர் கொடுத்துருக்காங்க. நிறைய நம்பர் கொடுத்துருந்தாலே நம்ம இப்போ தான் என்ன பார்த்தோம்? காம்பினேஷன் ஆஃப் 2 or more சீக்வன்ஸாக இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? பேட்டர்ன் என்னன்னு பாருங்கள். இதிலேருந்து இது +1, இதிலேருந்து இது +2, 7லேருந்து 10 எவ்வளோ கூடி இருக்குது? +3. திருப்பி +1 +2 +3. ஓகேவா? பேட்டர்ன் கிடைக்குதான்னு பாருங்கள். +1 +2 +3. திருப்பி என்ன ஆகுது? அதுவே ரிப்பீட் ஆகுது. அப்போது பேட்டர்ன் நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ இதோட வேல்யூ என்னவாக இருக்கும்? +1, இது +2, திருப்பி +3 இருக்கான்னு செக் பண்ணிட்டோன்னா ஆன்சர் கரெக்டு. அப்போ 16 + 1 எத்தனை? 17. 17 கூட 2 கூட்டினா எத்தனை? 19. 19 கூட 3 கூட்டினா 22 வருது. ஸோ ஆன்சர் கரெக்டு. ஓகேவா? அப்போ பேட்டர்ன் என்னது? +1 +2 +3 +1 +2 +3 இப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 625 திருப்பி 5 திருப்பி 125 திருப்பி 25 திருப்பி என்னன்னு தெரில, திருப்பி ஒரு 125. பாருங்கள், வந்த வேல்யூவே ரிப்பீட் ஆகுதா? இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த பாருங்கள், இந்த வேல்யூலாம் குறையுது, ஆனால் இந்த வேல்யூலாம் கூடுது.
இல்லையா? இது 5, இது 25, இது 125. அப்போ இந்த வேல்யூலாம் கூடிகிட்ருக்கு. அப்போ இதில் பார்த்தோன்னே என்ன தெரியுது? இது 2 சீக்வன்ஸ் அப்படின்னு தெரியுது. இது 625, 125, இதெல்லாம் ஒரு சீக்வன்ஸாக எடுத்திருக்கேன். அப்போ ஆன்சரும் என்ன தான் இருக்குது? இதில் தான் இருக்குது. இன்னொரு சீக்வன்ஸ் வழக்கம் போல் நம்மளை குழப்பறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போது இது எல்லாமே 5 நடுக்கில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், 5/1 வந்து 5, 5/2 25, 5/3 125, 5/4 625, 5/5 3125. ஓகேவா? இப்போ மொதல் நம்பரை பாருங்கள், 625. 625 என்னது? 5/4. அப்போ இது என்ன நம்பர்? 5/4. 125 பாருங்கள், 5/3. பேட்டர்ன் கிடச்சிருச்சா? வேல்யூ பாருங்கள், ஒன்று ஒன்றா குறையுது. அப்போ அடுத்த ஆன்சர் என்னது? 5/2. 5/2 என்னது? 25. கீழே உள்ளதையும் செக் பண்ணிடுங்க. கீழே உள்ளது என்னது? 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 5/1. செகண்ட் 25ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 5/2, 5/3. அப்போ என்ன ஆகுது? ஒரு சீக்வன்ஸ் குறைஞ்சிட்டே போகுது, இன்னொரு சீக்வன்ஸ் கூடிகிட்டே வருது. ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் என்னது? 25. ஓகேவா? தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். இதிலேருந்து இது எவ்வளோ கூடுது? +4. இதிலேருந்து இது எவ்வளோ கூடுது? +8. இதிலேருந்து இது எவ்வளோ கூடி இருக்குது? 15ல் 31ல் 15 போச்சுன்னா +16. பேட்டர்ன் கிடச்சிருச்சான்னு பாருங்கள். இந்த வேல்யூ 2ஆல் பெருக்குனா 8 வந்துடும். அடுத்து 8 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 16 வந்துடும். அப்போ என்ன பண்ணணும்? 16 2ஆல் பெருக்கி இந்த நம்பர் கூட கூட்டணும். அப்போது 16 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 2 மிச்சம் 1 ஒரு 2 2 1 3 32. அப்போது 31ஐயும் 32ஐயும் கூட்டணும். 3 6. அப்போ ஆன்சர் என்னது? 63. ஆன்சர் எழுதிட்டு அப்படியே விடக்கூடாது, இதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணோம். அப்போ 32 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 64. அப்போ 64ஐயும் 63ஐயும் கூட்டினா 127 வருதான்னு பார்க்கணும். 7 127 வருது. அப்போ நம்ம பண்ண ஆன்சர் கரெக்டு. ஓகேவா? இங்கே என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணமோ இதே பேட்டர்ன் தான் இங்கேயும். ஓகேவா? அதனால் நான் இந்த சம் டைரெக்டாக எழுதிடுறேன். இது +10 +20 +40 +80 +160. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 319. இப்போ செக் பண்ணிக்கலாம். 160 159 9 11க்கு 1 319. ஓகேவா? பேட்டர்ன் புரியுதான்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு சம்லையும் வித்தியாசத்தை வச்சு தான் நீங்கள் பேட்டர்ன் கண்டுபிடிக்கணும். அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்கள். இங்கே 12 இருக்குது. அப்போது இதிலேருந்து இது +3, இதிலேருந்து இது +21, இதிலேருந்து இது +19. இதுவும் பாருங்கள் ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போது இங்கே என்ன பண்ணலாம்? 2ஆக பிரிக்க முடியுமான்னு பார்க்கலாம். அப்போ 2ஆக பிரித்து எழுதுங்க. 12. அப்போ இதெல்லாம் ஒரே டைமாக எழுதுங்க. 12 36 108 324. இந்த சீக்வன்ஸ் நமக்கு தேவையே இல்லை, அப்படி தானே? ஏன்னா அந்த சீக்வன்ஸில் நமக்கான ஆன்சர் கிடைக்கல. ஸோ நமக்கான ஆன்சருக்குள்ள சீக்வன்ஸ் என்னது? இந்த எல்லோ, இந்த ப்ளூ. ஸோ ப்ளூவில் தான் நமக்கு தேவையான ஆன்சர் இருக்குது. அப்போ ப்ளூவில் உள்ளதை எழுதிக்கோங்க. 15 45 -405. இப்போ வேல்யூ ரொம்ப ஸ்பீடாக கூடுறதுனால பெருக்கல்ல இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இதிலேருந்து இது எத்தனையால் பெருக்குனா வரும்? 15 3ஆல் பெருக்குனா 45. ஓகேவா? அதே மாதிரி மேலேயும் பாருங்கள். 12 3ஆல் பெருக்குனா 36, 36 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா 108, 108 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா 324. அப்போது இங்கேயும் 3ஆல் பெருக்க முடியுமா அப்படின்னு செக் பண்ணணும். 45 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா ஆன்சர் வந்து 105. ஓகேவா? 135. அப்போது இங்கே ஆன்சர் என்னவாக இருக்கலாம்? 135 இருக்கலாம். ஓகேவா? அப்போ இங்கே என்ன எப்படி செக் பண்ணணும் இது 135 தான் அப்படின்ட்டு? இங்கேயும் 3ஆல் இந்த 135 3ஆல் பெருக்கும்போது 405 வந்துச்சு அப்படின்னா நம்ம பண்ண ஆன்சர் கரெக்டு. அப்போ 3 5 15க்கு 5 மிச்சம் 1 3 9 9 1 10க்கு 0 மிச்சம் 1 1 3 3 3 1 4. ஸோ ஆன்சர் வருது. ஸோ ஆன்சர் என்னது? 135 தான் நம்மளோட ஆன்சர். புரியுதா? நவ் அடுத்த கொஸ்டின் பாருங்கள்.
இந்த கொஷினில் இது எவ்வளோ மூவ் ஆகுது, +6 +2 +6. ஸோ பேட்டர்ன் கிடைக்கிற மாதிரி இருக்குல்ல. இது மேபி +2 இருக்கலாம். இது +2 இருந்துச்சுன்னா இது +6 இருக்கணும், இது +2 இருக்கணும், இது திருப்பி +6 இருக்கணும். ஆனால் இருக்கான்னு பாருங்கள். இது கூட 2 கூட்டினா 79 வரணும், பட் வரல. 79 கூட 6 கூட்டணும் அப்படின்னா 83 வரணும், வரல. அப்போது இது அந்த பேட்டர்ன் இல்லை. ஓகேவா? அப்புறம் காம்பினேஷன் ஆஃப் 2 சீரீஸாக இருக்கான்னு பாருங்கள். அப்போ காம்பினேஷன் ஆஃப் 2 சீரீஸ்னால் என்ன பண்ணுவோம், ஒரு டைம் விட்டு விட்டு உள்ளதெல்லாம் எடுத்து எழுதுவோம். அப்படிலாம் எடுத்து எழுதுங்க. 53 61 டேஷ் 79. செகண்ட் சீக்வன்ஸ் 59 67 73 83. இப்போ எதாவது பேட்டர்ன் கிடைக்குதான்னு பாருங்கள். இதிலேருந்து இது +8 இது தெரியாது, இதுவும் தெரியாது. திருப்பி கீழே பாருங்கள். ஓகே மேலே இப்போ +8 கிடச்சிதா, +8. திருப்பி இங்கே +8 போட்டு பாருங்கள், ஆன்சர் வருதானே. அப்போ 69 +8 வந்துச்சுன்னா +8 வந்துச்சுன்னா ஆன்சர் கரெக்டு. ஆனால் 69 கூட 8 கூட்டணும் அப்படின்னா 77 தான் வரும், இங்கே 79 வருது. அப்போ இந்த ஆன்சரும் தப்பு. ஓகேவா? கீழே +8 +6 +10 பாருங்கள், கீழேயும் பேட்டர்ன் வரல. ஸோ இந்த மாதிரி எந்த பேட்டர்னுமே வரல அப்படின்னா கடைசியாக யூஸ் பண்ண வேண்டியது என்னென்னா பகா எண் தொடர். ஓகேவா? இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சேன். நீங்கள் எந்தெந்த மெத்தட்லாம் ட்ரை பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லி காமிச்சது. ஓகே. ஸோ எந்த மெத்தட்லேயுமே ஆன்சர் வரலன்னா கடைசியாக எதை யூஸ் பண்ணணும், ப்ரைம் நம்பருக்கான மெத்தட் யூஸ் பண்ணணும். அப்போது 53 ஒரு ப்ரைம் நம்பர், ஏன்னா அது 1ஆம் ஏற்பாடுலேயும் 53லேயும் மட்டும்தான் வரும். இப்படியே பார்த்தோன்னா எல்லா நம்பருமே ப்ரைம் நம்பர். அப்போது 67லேருந்து 73 வரைக்கும் உள்ள நம்பரை எழுதணும். ஃபஸ்ட்டு 68 69 70 71 72 முதல்ல இப்படி எழுதுவோம். அடுத்து என்ன பண்ணுவோம், இரட்டைப்படை எண்ணெல்லாம் கேன்சல் பண்ணிடுவோம். பண்ணியாச்சா? அப்போ 2ஆம் வாய்ப்பாடு முடிஞ்சு. திருப்பி 3ஆம் வாய்ப்பாடில் எந்த நம்பராவது இருக்கான்னு பாருங்கள். இந்த ஒரு நம்பர் இருக்குது. இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், 15ன்னு வரும். 15 3ஆம் வாய்ப்பாடில் போகும் அப்படின்னா இந்த நம்பரும் 3ஆம் வாய்ப்பாடில் போகும். ஓகே. அப்போ இந்த நம்பரும் கிடையாது. ஸோ நம்மளோட பகா எண் என்னது, 71. ஸோ ஆன்சர் என்னது, 71. புரியுதா? பகா எண் தொடரில் எப்படி சால்வ் பண்ணுறோன்னு புரியுதா? அடுத்த கொஸ்டின். இதிலேருந்து இது எவ்வளோ கூடி இருக்குன்னு பாருங்கள். மேக்ஸிமம் இந்த மெத்தட் தான். ஓகே. ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பர் எவ்வளோ கூடி இருக்குன்னு செக் பண்ணணும். அப்படி இல்லைனா பெருக்கல்ல செக் பண்ணணும். இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை பெருக்குனா இந்த நம்பர் வருதா அப்படின்னு செக் பண்ணணும். இதுலேருந்து எவ்வளோ கூடி இருக்குது, +11 +13 +15. அப்போ இங்கே எவ்வளோ, +17. அப்போ 47 17 4 மிச்சம் 1 64. ஓகே. இதெல்லாம் ஈஸியான சம் தான். திருப்பி இந்த கொஸ்டின் பாருங்கள். நிறைய நம்பர் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது என்னது, காம்பினேஷன் ஆஃப் 2 or more சீக்வன்ஸ். அப்போ மாற்றி எழுதிக்கோங்க. 1 3 9 ஒரு நம்பர் விட்டு விட்டு எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ ஆன்சருமே இதில் தான் இருக்குது, 27 டேஷ். இன்னொரு சீக்வன்ஸ் வந்து தேவையில்லை, இருந்தாலும் எழுதிக்கோங்க. பேட்டர்ன் என்னென்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ கீழே உள்ளதோட பேட்டர்ன் பாருங்கள். 5 2ஆல் பெருக்குனா இது வந்துடும், 10 2ஆல் பெருக்குனா இது வந்துடும், 20 2ஆல் பெருக்குனா இது வந்துடும். அப்போ கீழே உள்ள பேட்டர்ன் என்னது, ×2. கீழே உள்ள பேட்டர்ன் ×2 பேட்டர்ன். ஓகேவா? இப்போ மேலே உள்ள நம்பர் இதை 3ஆல் பெருக்குனா இது வந்துடுமா, 1 3 3 3 9 9 3 27. அப்போ 27 × 3 என்னது, 81. ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் என்னது, 81. அடுத்து இந்த கொஷினில் என்ன இருக்குது, நிறைய நம்பர் இருக்குது. நிறைய நம்பர் இருந்தால் என்ன பண்ணிடணும், டபுள் சீக்வன்ஸ்னால் அப்போ பிரித்து எழுதிட வேண்டியதான். ஒரு நம்பர் விட்டு விட்டு எடுத்து பிரித்து எழுதிடணும். இதில் பாருங்கள், இந்த நம்பரில் ஆன்சர் வரல. அப்போது இன்னொரு சீக்வன்ஸில் தான் ஆன்சர் வருது. அப்போ அந்த சீக்வன்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. 6 15 24 33 டேஷ் 6 15 24 33 டேஷ். ஓகேவா? அப்போ ஒவ்வொன்றும் எவ்வளோ கூடி இருக்குன்னு பாருங்கள். இதுலேருந்து இது எவ்வளோ கூடி இருக்குது, +9 +9 +9. அப்போ பேட்டர்ன் கிடச்சிருச்சு. +9 ஆன்சர் என்னது, 42. 33 கூட 9 கூட்டணும் அப்படின்னா ஆன்சர் 42. ஓகேவா? லாஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். இது என்னது, இது 1 ஸ்கொயர், இது 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர் அண்ட் இது 5 ஸ்கொயர்.
ஸோ கடைசி ஆன்சர் என்னது 6 ஸ்கொயர்னால் 6 2ஆல் பெருக்கணும். சாரி 6 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 6 36. ஸோ ஆன்சர் என்னது 36. ஓகேவா, புரியுதா? இப்போ இந்த சம் உங்களுக்கான ஒர்க்கு. ஓகேவா, இந்த சம்மை சால்வ் பண்ணி ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் யார் போடுறீங்களோ நான் அந்த ஆன்சரை பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா, இந்த சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.